பாமக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரிய மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்தது ஏன் என்பது குறித்தும் தீர்ப்பின் விவரம் குறித்தும் இப்போது பார்க்கலாம். ராமதாசும் அன்புமணியும் தந்தை மகனாக கட்சி மற்றும் மக்களின் நலனுக்காக பல ஆண்டுகளாக ஒன்றாக உழைத்ததால் இருவருக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்ய முடிவு எடுக்கப்பட்டதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பில் கூறியுள்ளார். காணொலி மூலம் ஆஜரான ராமதாஸ் அன்புமணியுடன் பேச விரும்பவில்லை என தெரிந்த பிறகு வழக்கு தகுதியின் அடிப்படையில் விசாரிக்க முடிவு எடுக்கப்பட்டதாகவும் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான ஈகோ காரணமாகவே இந்த பிரச்சனை நிலவுவதாகவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். உட்கட்சி விவகாரம் என்பதால் இருதரப்பு வாதங்கள் அனைத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டியதில்லை எனவும் உத்தரவில் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். பொதுக்குழு சட்டவிரோதமாக கூட்டப்பட்டுள்ளதா, புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து சிவில் வழக்கில்தான் தீர்மானிக்க முடியும் என சுட்டிக்காட்டிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், உள்ளரங்கில் பொதுக்குழு நடப்பதால் போலீஸ் அனுமதி தேவையில்லை என்றும், ஒருவேளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் சட்டப்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் எனவும் கூறியுள்ளார். மேலும் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க எந்த காரணமும் இல்லாததால் மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக தீர்ப்பில் நீதிபதி தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.